மாணவர்களுக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் விசாலாட்சி. நான் அரசு மேல்நிலைப்பள்ளி இருப்பு விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டத்தில் உடற்கல்வி இயக்குநராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். யோகம் செய்வதற்கு யோகம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபோல இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் யோகம் பண்ணியிருக்கணும். அதனாலதான் இந்த யோகாவை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பது போல எ சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் பாடி. நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது அனைவருக்குமான உரிமையாகும். ஏனென்றால் முதல்ல நமக்கு தேவையானது நம்மளுடைய நோய் நொடி இல்லாத உடல் ஆரோக்கியம்தான். அப்படி உடல் ஆரோக்கியம் வேணும் என்றுதான் எல்லாருமே நினைப்பாங்க. அந்த உடல் ஆரோக்கியத்தை நிறைய வழிகள்ல நம்மளுக்கு கிடைக்கும். அதுல மிக முக்கியமான வழி யோகம் செய்தல். யோகம்னா என்ன? யோகானா என்ன? நம்மளுடைய மனதையும் அறிவையும் உடலையும் ஒன்றிணைப்பது. நாம் அறிவு ஒன்று சொல்லும், மனது வேறொன்று செய்யும். இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்யும் பொழுது அந்த செயல்பாடுகள் தவறி போய் முடியும். ஆனால் நம் அறிவு சொல்வதை மனது கேட்டு செய்யும் பொழுது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சக்சஸ் ஆக முடியும். அதனாலதான் சிறு குழந்தையானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, அனைத்து வயதினருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் யோக கலையை பயின்றால் நல்லது கிடைக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகும். அதற்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆதி காலத்துல யோகான்றது பேசிக்கா நம்மளுடைய நாட்டுல தோன்றியதுதான். ஆனா இடையில அந்த யோகாவுடைய அருமை தெரியாம, அதனுடைய பிராக்டிஸ் இல்லாம, பயிற்சி இல்லாம அது அப்படியே மாறிட்டே வந்துடுச்சு. இடையில அங்கங்க ஒரு சிலர் மட்டும்தான் அந்த யோக கலையை பயின்றுட்டு இருந்தாங்க. அதனுடைய பலன்களையும் அவர்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப நவடேஸ் இந்த யோக கலைன்றது உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. இந்த யோக கலையின் அருமையை உணர்ந்து அனைவரும் பயிற்சி பெற்று அனைவரும் அதனுடைய ஆரோக்கியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக்கா நாங்க காலேஜ் படிக்கும் போதும், நாங்க சிறுவயதா இருக்கும் போதும் எங்களுக்கு அந்த ஆசனங்களின் பெயர்களே தெரியாமல் அந்த ஆசனங்களை நாங்கள் செய்வோம். காலேஜில் கல்லூரியில் பயிலும் போது பேசிக் ஆசனாஸ் மட்டும்தான். பச்சமத்தாசன், பாதஹஸ்தாசன், உஷ்ட்ராசன், பத்மாசன், வஜ்ராசன், கோமுகாசன், இந்த மாதிரி பேசிக்கான ஆசனங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அதை நாங்க செய்யும் போதே எங்களுக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். அதனுடைய நலன்களை அப்பவே நாங்க அனுபவித்திருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நான் கல்லூரி முடிச்சுட்டு நான் உடற்கல்வி ஆசிரியராக அரசு பள்ளியில் நான் பணியேற்கும் பொழுது நான் அடைந்த அந்த மகிழ்ச்சியும் அந்த சந்தோஷத்தையும் அந்த உடல் ஆரோக்கியத்தையும் எனது பள்ளி குழந்தைகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. அப்போ எந்த ஒரு கலையையுமே, எந்த ஒரு கேமா இருந்தாலுமே அதனுடைய நுணுக்கங்களையும் அதனுடைய இதையும் பயிற்சி இல்லாம நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. நம்ம அதுல ஒரு வெல்வர்ஸ்டா இருக்க முடியாது. ஸோ பேசிக் ஆசனாஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அப்ப இன்னும் நிறைய அந்த யோக கலையை நம்ம பயின்றால் நம்மளது மாணவர்களுக்கு கரெக்டா சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா இது வெறும் பயிற்சிகள் மட்டும் கிடையாது. அது பயாலஜிக்கல் சம்பந்தப்பட்டது, அனாட்டமிக்கல் சம்பந்தப்பட்டது. உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும், ஒவ்வொரு மசில்ஸும், ஒவ்வொரு பகுதியும் எப்படி இன்வால்வ் ஆகுது, என்ன ஆசனங்கள் செய்யும் போது எந்தெந்த போன்ஸ் இன்வால்வ் ஆகுது, எந்த மசில்ஸ் இன்வால்வ் ஆகுது, எந்த பகுதி இன்வால்வ் ஆகுது, அதுல ஏதாவது அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும், இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அதை நன்கு பயின்று அதை நாம் கற்றுக்கொண்டு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஜி டிப்ளமோ இன் யோகா பயின்றேன். மிக அற்புதமாக, மிகவும் அருமையாக, நேர்த்தியாக அங்கிருந்த யோக கலைஞர்கள் எங்களுக்கு பயிற்றுவித்தார்கள். அந்த பயிற்சியை உள்வாங்கிக் கொண்டு பயிற்சிகள் செய்து அதை அப்படியே எங்க ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சேன். எங்க ஸ்கூல் குழந்தைங்க கேம்ஸ்ல எப்படி இன்ட்ரெஸ்டா இருப்பாங்களோ, எல்லா பாட பீரியடுகளையும் மறந்துடுவாங்க. உனக்கு என்னப்பா பீரியட் அப்படின்னு கேட்டா அவனுக்கு சொல்ல தெரியாது. அப்படி யோசிச்சுட்டு டைம் டேபிள் பார்த்து சொல்லட்டுங்களா மிஸ் அப்படின்னு கேட்பான். ஆனா பிடி பீரியட் எப்படான்னா கரெக்டா சொல்லிடுவான். இன்னைக்கு இந்த கிழமை இத்தனை பீரியடு பிடி பீரியடு. அந்த பிடி பீரியடு இருக்கிற ஒரு நாள் விடுமுறைனாலும் அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க.
அந்த மட்டும்தான் அவங்களுக்கு ஆர்வமா இருக்காங்க, உற்சாகமா இருக்காங்க அப்படின்றது மாறி யோகா எப்பவுமே சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த யோகா அவன் செஞ்சுட்டு போகும்போது அவன் அவ்வளவு புத்துணர்ச்சியா ஃபீல் பண்றான். அந்த ஃபிளெக்சிபிலிட்டி, அந்த யோகத்தை அவன் செஞ்சு, அந்த ஆசனாஸ் அவன் செஞ்சு முடிச்சிட்டானா அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான். ஒன்றும் நம்மளே காலையில எழுந்திருச்சு 1 மணி நேரம் யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க அடுத்து வீட்டு வேலைகளை செய்து பாருங்க. ஒரு மைண்ட்லாம் லேஸா இருக்கும். அந்த அந்த களைப்பே தெரியாது. வீட்டு வேலையை அவ்வளவு சுறுசுறுப்பா செய்வோம். அன்னைய நாள் முழுக்க வேலை போறவங்களா இருந்தாலும் சரி, ஆபீஸ் போறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு டீச்சர்ஸா வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, எந்த வேலைக்கு யாரு போனாலும் சரி, அந்த யோக பயிற்சியை காலையில 1 மணி நேரம் செஞ்சுட்டு நம்ம அந்த வேலைக்கு போகும்போது ரொம்ப உற்சாகமா நம்ம போய் அந்த பணிகளை செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். ஈவினிங் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஒரு 1 hour பயிற்சி எடுத்து பாருங்க. ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா வேலையிலேருந்து வரும்போது அந்த டயர்ட்னஸ் இருக்கும். ஆனா ஈவினிங் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம புத்துணர்ச்சியா ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரிதான் எங்க பள்ளி குழந்தைகளும் ரொம்ப புத்துணர்ச்சியோட அன்றைய நாளை அவங்க சிறப்பா செய்வாங்க. உதாரணத்துக்கு இப்ப நம்ம பிரேயர் நடக்கும் போதே எல்லா ஸ்கூல்லயுமே குழந்தைகளுக்கு மார்னிங் பிரேயர் நடக்கும். அந்த பிரேயர் நடக்கும் போதே இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு யோகா, ஒரு பயிற்சி, இன்றைய பயிற்சி, தினமும் ஒரு பயிற்சி கற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற தலைப்பு கீழே ஒரு நாளைக்கு ஒரு ஆசனா சொல்லி கொடுத்த போது அவ்வளோ ஹாப்பியா அவங்க சந்தோஷமா அதை செஞ்சுட்டு ஹாப்பியா அதை போவாங்க. அதை நாங்க இன்சிஸ்ட் பண்ணுவோம், வீட்லயும் போய் அந்த பயிற்சியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு சொல்லும் போது அடுத்த நாள் மிஸ் நேத்து நான் அந்த பயிற்சி நான் வீட்டுல செஞ்சேன், நான் அந்த பயிற்சியை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாருமே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுடைய மன அமைதியும் இருக்கும், அவங்களால ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப சின்ன குழந்தைங்களை கேட்டீங்கன்னா கூட நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் டீச்சர், நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் அப்படிம்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அங்க வேலையே இல்லை. ஆனா அந்த குழந்தைங்க சின்ன சின்ன தோல்விகளையோ எதையுமே தாங்கிக் கொள்ள முடியாம அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறாங்க. ஒரு எப்படி ஒரு கொஞ்சமா ஒரு பக்கம் ஹோம்ஒர்க் கொடுத்தா கூட அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றோன்ற மாதிரி இருக்காங்க. இந்த காலகட்டத்துல அந்த குழந்தைங்களுக்கு ஹாப்பியா நம்மளும் ஒரு யோகா கலையை சொல்லிக் கொடுக்கும்போது, ஒரு மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கும்போது, ஒரு பிரீதிங் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்கும்போது, அதை அவங்க செஞ்சுட்டு சொல்லும்போது கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். படிப்புலயும் அவங்களுடைய ஆர்வம் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் நம்ம கான்சென்ட்ரேஷன் பவர் பார்த்தீங்கன்னா ஏகபாதாசன், வீரபத்ராசன் இதெல்லாம் நம்ம செய்யும் போது, விருக்ஷாசன் இந்த மாதிரிலாம் செய்யும் போது நமக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஒரே ஒரு லுக் அட் ஒன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஆசனம் அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுப்போம். அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது அவங்களுடைய மைண்டு மனசை உடல்நிலைப்படுத்தி அவங்க செய்யறாங்க. அவங்களுடைய பயனையும் அந்த குழந்தைங்க பெறுறாங்க. இப்போ அதே மாதிரி அந்த குழந்தைங்க படுறத இப்ப நம்மளுடைய வீட்டு குழந்தைங்களும் எங்களுடைய பசங்களும் அவங்களுக்கும் அந்த உடல் ஆரோக்கியமான நல்லொழுக்கத்தன் உடன் கூடிய கல்வியை அவர்கள் பெற வேண்டும். இந்த பூ உலகிலே அவர்களும் ஒழுக்கமுள்ள சிறந்த நல்ல மாணாக்கர்களாக அவங்க விளங்க வேண்டும் அப்படின்றதுக்காக எங்க குழந்தைகளையும் யோகா பயிற்சி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் நான் வீட்டுல யோகா பிராக்டிஸ் பண்ண வைப்பேன். எங்களோடது நெய்வேலியில அப்பெல்லாம் ஃப்ரீயா யோகா பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க. நெய்வேலியில எல்லா கேம்ஸுக்குமே ஃப்ரீ கோச்சிங் தான், எல்லா கேம்ஸுக்குமே கோச்சஸ் இருப்பாங்க. அதே போல யோகாவுக்குமே யோகா சென்டர் இருக்கு, அதுக்கும் யோகா கோச்சு ஃப்ரீயா சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டுல இருந்து பயிற்சி எடுறது இல்லாம ஒரு சென்டருக்கு போகும்போது ஒரு 10 குழந்தைங்க, 20 குழந்தைங்க, ஒரு 50 குழந்தைங்களோட சேர்ந்து செய்யும் போது இன்னும் அவங்களுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஆசனங்களை இன்னும் முறைப்படி நல்லாவே பயிற்சி பெறுவாங்க அப்படின்றதுக்காக பயிற்சியில சேர்த்துக்கிட்டோம். எங்க குழந்தைங்களுமே அந்த பயிற்சிகளை ரொம்ப ஈடுபாட்டோட கத்துக்க ஆரம்பிச்சாங்க. பயிற்சியார் இந்த நேரத்துல நான் ஜேசுதாஸ் ஆண்டனி கோச், அவர் தமிழ்நாட்டுல இருக்க மேக்சிமம் யோகா கலைஞர்களுக்கு தெரியும் அப்படின்னா அவரை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. மிகச்சிறந்த யோகா பயிற்றுனர். அவர்கிட்ட எங்க குழந்தைங்க 2 பேருமே பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. 2 பேருமே போட்டிகளுக்கு காம்படிஷனுக்கு நிறைய போவாங்க, நிறைய மெடல் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ காம்படிஷன் பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு 5 years 6 years 7 yearsக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக் ஆசனாஸும் இருக்கும், அட்வான்ஸ்ட் ஆசனாஸ் இருக்கும்.
அட்வான்ஸ்டு ஆசனாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விருஷாசன் தான் அப்பெல்லாம் அட்வான்ஸ்டு ஆசனாவே. விருஷாசன் எந்த குழந்தை செய்யுதோ அவங்கதான் கோல்டு மெடல் அப்படின்ற மாதிரி அதுதான் வந்து அட்வான்ஸ்டு ஆசனாவா இருந்தது. நவடேஸ் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டிஎன்ஒய்எஸ்ஏ யோகாசனா பாரத் இந்தியாவில் வந்ததுக்கு அப்புறம் அட்வான்ஸ்டு ஆசனாஸ் நிறைய வந்துடுச்சு. நிறைய காம்படிஷன் பயங்கர நல்ல அட்வான்ஸ் லெவல்ல போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ கமிங் டு த பாயிண்ட், எங்க குழந்தைங்க யோகா கிளாஸுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்ப நிறைய போயிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் லெவல்ல பள்ளி அளவில் குழந்தைங்களுக்கு என்ன போட்டி நடக்கும்னா ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா SGFI அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேம்ஸுக்கு வந்து குழந்தைங்க எல்லா கேம்ஸுமே நடக்கும். அதே போல யோகாவும் நடக்கும். அதுல வந்து தமிழ்நாடுல ஒரு ஒரு ஸ்டேட்ல இருந்து செலக்ட் பண்ணி நேஷனல்ஸ்க்கு கூட்டு போவாங்க. அதுலயும் எங்க குழந்தைங்க வந்து ஒரு ஒரு வருஷமும் தமிழ்நாட்டில் அளவில் செலக்ட் ஆகி நேஷனல்ஸுக்கு போவாங்க. நேஷனல்ல காம்படிஷன் வந்து ரொம்ப டஃப்பாகவே கடுமையாக இருக்கும். ஒரு நிறைய மெடல் நம்ம தமிழ்நாடும் வாங்கிட்டு வருவாங்க, குழந்தைங்களும் பரிசுகள் வாங்கிட்டு வருவாங்க. இது வந்து ஒன்லி SGFI மட்டும்தான் யோகா காம்படிஷன் அப்படின்னு இருந்தது. அது இல்லாத நிறைய அசோசியேஷன்ஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் அந்த சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் கொஞ்சம் வேலிட் இல்லாமல் இருக்கும். ஒரு காலேஜுக்கு, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கோ, மெடிக்கல் போகிறதுக்கோ, மற்ற இதுக்கெல்லாம் வந்து அந்த அசோசியேஷன் ஒரு சில அங்கீகாரம் இல்லாத அசோசியேஷன் நடத்துறதுக்கு வந்து கொஞ்சம் வேலிட் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி அங்கீகாரம் உள்ள காம்படிஷனுக்கு நம்ம குழந்தைங்களை பார்த்து அனுப்பும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டும் வேலிடாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும். எந்த ஒரு கலையை கத்துக்கிட்டாலும் அந்த குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்துக்கும் பயனுள்ளதா இருக்கணும், அவங்க வாழ்க்கைக்கும் பயனுள்ளதா இருக்கணும். அதனாலதான் நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த காம்படிஷன் SGFI. அடுத்து யோகா ஒலிம்பியாட், ஒன்லி அரசு அண்ட் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு யோகா ஒலிம்பியாட் அப்படின்ற போட்டியை நடத்துவாங்க. அந்த காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா ஒன்லி பேசிக் ஆசனாஸ் தான் இருக்கும். மேக்சிமம் ஸ்கூல் குழந்தைங்க ஈஸியா செய்யற மாதிரி பேசிக்கான ஆசனாஸ் இருக்கும். அது இல்லாத கிரியாஸ், அருளமா விலோமா, பந்தாஸ், இது எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா கபாலபதி இருக்கும், பிரம்மரி, சீத்தளி, சிப்காரி, உடையான பந்தா, இது எல்லாமே குழந்தைங்களுக்கு இருக்கும். அப்படின்னும் போது இந்த ஆசனத்துடன் கூடிய கிரியாஸோட கூடிய எல்லாமே குழந்தைங்க கத்துக்கும் போது ஒரு ஒரு ஃபுல்ஃபில் ஆகுது. அந்த யோகா கலையை கத்துக்கிட்டது ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அந்த காம்படிஷனும் வந்து தமிழ்நாடு அளவில் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் மாவட்ட அளவில் செலக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் மாநில அளவில் செலக்ட் பண்ணி நேஷனல்ஸ் லெவலுக்கு கொண்டு போவாங்க அந்த குழந்தைகளையும். அது ஒரு சைடில் ஒரு போட்டியெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அடுத்த போட்டி மிகவும் முக்கியமானது. ஒரு ஸ்டேட்ல இருந்தும் ஒரு அசோசியேஷன், நம்ம இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா TNYYSA, தமிழ்நாடு யூத் யோகாசனா அசோசியேஷன் அப்படின்னு ஒரு இதை ஆரம்பிச்சாங்க. இதனுடைய நேஷனல் என்ன அப்படின்னா யோகாசனா பாரத். ஃபர்ஸ்ட் அது வந்து NOSFன்னு இருந்தது. இப்போ வந்து அது யோகாசனா பாரத்ங்கிற பேர்ல அது இருந்துட்டு இருக்கு. இப்போ அந்த யோகாசனா பாரத் ஒரு அருமையான சிலபஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. பேசிக் ஆசனாஸ்ல இருந்து அட்வான்ஸ்டு ஆசனா வரைக்கும் ஒரு 250 ஆசனங்களை வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ற மாதிரி. ஸோ அக்கார்டிங் டு அந்த என்ன கேட்டகரியில் அந்த குழந்தைங்க அதை செய்யறாங்களோ அது தகுந்த மார்க் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும். இந்த சிலபஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா குழந்தைகளுமே அந்த சிலபஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த சிலபஸை ஃபாலோ பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் ட்ரைனிங் நடக்கும், கோச்சஸ் ட்ரைனிங் நடக்கும். அப்ப கோச்சஸ், தமிழகத்தில் இருக்கிற கோச்சஸ் எல்லாருமே அந்த கோச்சஸ் ட்ரைனிங்கை யூஸ் பண்ணிட்டு மிகச்சிறந்த கோச்சஸா வரணும். ஒரு குழந்தைங்களை நம்ம ஒரு போட்டிக்கு தயார்படுத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கோச்சுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எப்படி வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வார்மிங் அப்ல இருந்து, லூசனிங்ல இருந்து, ஸ்ட்ரெச்சிங்ல இருந்து எப்படி அந்த குழந்தைய நம்ம ட்ரெயின் அப் பண்ணனா அந்த காம்படிஷன்ல அந்த குழந்தை சிரமம் இல்லாம, இன்ஜுரி இல்லாம அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வருவான் அப்படின்றது அந்த கோச்சஸ்க்கு தெரிஞ்சிருந்தாதான் அந்த கோச் அந்த குழந்தைகளை அருமையா கோச் பண்ண முடியும். சரி, கோச்சஸ் எல்லாம் நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கோச்சஸ் குழந்தைங்களை காம்படிஷன் கூட்டு வராங்க. அப்ப அந்த குழந்தைங்க ரொம்ப சிரமப்பட்டு, ஒரு குழந்தை வந்து ஒரு போட்டிக்கு வரா அப்படின்னா சாதாரணமா ஒரு வாரத்திலயோ, ஒரு மாசத்துலயோ, 2 monthsலயோ, 3 monthsலயோ எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு ஒரு காம்படிஷன்ல சக்சீட் ஆக முடியாது.
அந்த குழந்தை அட்லீஸ்ட் 1 இயராவது கஷ்டப்பட்டிருக்கும். ஒரு காம்படிஷன் வராங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ப்ராக்டிஸ் அண்ட் ஈவினிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். மார்னிங் ஒரு குழந்தை 6 o'clock ப்ராக்டிஸ் வருது அப்படின்னா ஏர்லியரே எத்தனை மணிக்கு அந்த குழந்தை எந்திரிக்கணும், கூடவே அந்த பேரண்ட்ஸ் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அந்த குழந்தைய ஏர்லியரா எழுப்பி அந்த குழந்தைய ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு போறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் அந்த குழந்தைய அந்த பயிற்சிக்கு அந்த பேரண்ட் கூட்டிட்டு போய் விட்டாதான் அந்த குழந்தை அந்த பயிற்சியை எடுத்துக்க முடியும். அந்த பயிற்சிகளை அந்த குழந்தை அழகா எடுத்துக்கிட்டு ஒரு 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் நல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டு காம்படிஷன் வருவாங்க. அவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த குழந்தை பயிற்சி எடுத்துக்கிட்டு அந்த காம்படிஷன் வருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு உண்டான பலன் கண்டிப்பா போய் சேரணும். அப்ப அந்த குழந்தைய ஜட்ஜ் பண்ற ஜட்ஜஸ்க்கு ப்ராப்பரா ஜட்ஜ் பண்ண தெரியணும். ஸோ ஏதோ அந்த குழந்தைங்க செய்றாங்க, ஏதோ மார்க் போட்டோம் அப்படின்னு அந்த குழந்தைய நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அப்ப ஜட்ஜஸுக்கு அதை விட மிகச்சிறந்த அந்த ஆசனங்களுடைய ஒரு ஸ்டெப்பும் ஒரு படியும் அந்த ஆசனங்கள் அவங்க வெல்வர்ஸ்டா இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தை பண்ற ஆசனத்தை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். அந்த ஜட்ஜஸ் ட்ரைனிங்கும் எல்லா ஸ்டேட்லையும் அந்தந்த மாநில அசோசியேஷனும் சொல்லி கொடுக்குறாங்க. அதுல பயிற்சி முடிஞ்ச உடனே நேஷனல் அளவுல யோகாசனா பாரத் சாயோட இணைந்து ஜட்ஜஸ் ட்ரைனிங்கும் நடத்துறாங்க. அப்ப நம்ம ஸ்டேட்ல பயிற்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எந்த டவுட் இருந்தாலும் நேஷனல் அளவுலயும் நம்ம அந்த பயிற்சி எடுக்கும்போது கண்டிப்பா அந்த குழந்தைங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம ஒரு வெல்வர்ஸ்டு ஜட்ஜா மாறிடுவோம். அப்ப கமிங் டு த பாயிண்ட், குழந்தைங்களை காம்படிஷன்ல நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது அந்த குழந்தை ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி ஆசனாவை எப்படி ஸ்டேஜ்ல ஏறி வராங்க, எவ்வளவு ஒரு புன்னகையோட மலர்ச்சியோட ஒரு ஸ்டைலிஷா அழகா பிளசண்டா எவ்வளவு கிரேஸா அந்த குழந்தை நின்று அந்த ஆசனாவை நமஸ்கார் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றா, எவ்வளவு அழகா கிரேஸா போறா, எவ்வளவு பர்ஃபெக்ஷனா அந்த ஆசனங்களை செய்யறா, அந்த டைமிங்கை எப்படி மெயின்டைன் பண்றா, எகைன் அந்த டைமிங் கொடுத்த அளவு முடிஞ்சதும் எவ்வளவு ரிலாக்ஸ்டா ஸ்மைலோட அந்த இதை சுகம் சிரம் ஆசனம் மாதிரி சுகமா அந்த ஆசனத்தை செஞ்சு முடிச்சுட்டு எப்படி போனாலோ அதே மாதிரி ரிலாக்ஸ்டா வந்துட்டு அந்த ஆசனம் முடிச்சாலா, அவ பண்ணன அந்த ஆசனங்களுக்கு பர்ஃபெக்டா இருந்தா அதுக்குரிய மார்க்கும், அங்கங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், நீ பெண்ட் ஆயிருக்கும், ஃபிளெக்சிபிலிட்டி லைட் கம்மியா இருக்கும், அப்டமன் கேப் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆசனங்களுக்கும் ஒரு இடத்துல ஒரு மைனஸ் இருக்கும். அந்த மைனஸ்களுக்கு நம்ம அதுக்குரிய மார்க்கை 0.5 அந்த மாதிரி மார்க்கை டிடெக்ட் பண்ணி அந்த குழந்தைக்குரிய சரியான மதிப்பெண்ணை நம்ம கொடுக்கும்போது உண்மையிலேயே கடுமையான பயிற்சி எடுத்துக்கிட்டு திறமையான பொண்ணை நம்ம கரெக்டா எடுக்கும்போது அந்த குழந்தைக்கும் அது மகிழ்ச்சி, அதை ப்ராப்பரா ஜட்ஜ் பண்ண நமக்கும் மகிழ்ச்சி, அந்த குழந்தை போய் நேஷனல்ஸ்ல மெடல் வாங்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே மகிழ்ச்சி, அந்தந்த ஸ்டேட்டுக்கும் மகிழ்ச்சி. ஸோ அந்த குழந்தைய நம்ம ஜட்ஜ் பண்ணி இது பண்றோம். இதே மாதிரி இந்த போட்டிகளுக்கும் எங்களுடைய குழந்தைங்க போனாங்க, நிறைய மெடல் வாங்கினாங்க, மெடல் வாங்கிட்டு வருவாங்க. இந்த நேஷனல்ல மெடல் வாங்குறவங்க அடுத்து சீனியர் நேஷனல்ஸ்னு ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க. அந்த சீனியர் நேஷனல்ஸ்ல மெடல் வாங்கின குழந்தைங்களுக்கு இந்த தமிழக அரசு 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா, 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அரசு வேலை கொடுக்குறாங்க. நாட் ஓன்லி யோகா, எல்லா கேம்ஸுக்குமே யோகாவுக்கும் சேர்த்து அந்த வேலை வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. அதுல எங்க பொண்ணு ஆர்எஸ் நிவேதா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பள்ளி கல்வித்துறையை தேர்வு செய்து விருதாச்சலம் இடைநிலை டியூ ஆபீஸ்ல அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணி இன்னைக்கு அரசு பணியில இருக்கா. இது அவளுடைய முயற்சிக்கும் அவளுடைய பயிற்சிக்கும் கடவுள் கொடுத்த பரிசு. இதற்கு உறுதுணையாக இருந்த அவளை பயிற்றுவித்த யோகா பயிற்றுனருக்கும் அவளுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த டிஎன்ஒய்ஒய்சி செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, அனைத்து அந்த டிஎன்ஒய்சில பணியாற்றும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், யோகாசனா பாரத் நேஷனல்ஸ் நடத்தி அதுல செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அரசுக்கு
எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். குழந்தைங்க ஒரு போட்டிக்கு போறாங்க அப்படிங்கும்போது அதனுடைய இது பலன் இப்ப பக்கத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, எப்ப பாரு இந்த குழந்தை போட்டிக்கு போயிட்டு வருது, பரிசு வாங்கிட்டு வருது, அதனால என்ன பயன் கிடைக்குது, படிச்சிருந்தாவது நேரம் வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் மீறி அரசு வேலை கொடுக்கும்போது அதனுடைய பலன்களையும், படிச்சுட்டு வேலைக்கு போற குழந்தைகளுடைய பலனையும் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு போற குழந்தைங்க பெறும்போது இந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகும், யோகாவும் டெவலப் ஆகும். அடுத்து குழந்தைங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய குழந்தைங்க நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. சிலம்பம் ஃபர்ஸ்ட் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு கொடுத்துருந்தாங்க, யோகாவுக்கு இல்லாம இருந்தது. பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ்க்குமே கொடுப்பாங்க. இப்போ ரயில்வேலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் யோகாவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஒரு ஸ்டெப்பாக நம்மளுடைய யோகாசனா பாரத் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா துறைகளிலும் ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதே மாதிரி யோகாவுக்கும் வாய்ப்புகள் கொடுத்து அதுலேயும் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நேஷனல்ஸ் லெவல்ல நடத்திட்டு இருந்தாங்க, அடுத்து ஏஷியன் நடத்தினாங்க. மிகப்பெரிய கனவு. எந்த விளையாட்டா இருந்தாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, நேஷனலுக்கு அடுத்தது மிகப்பெரிய கனவு ஏஷியன், காமன்வெல்த், மிகப்பெரிய இது ஒலிம்பிக், வேர்ல்டு யோகாசனா. இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ஒரு கனவு. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய யோகாசனா பாரத் நேஷனல்ல வெற்றி அடைஞ்சு ஏஷியன் நடத்தி மிகச்சிறப்பாக 2வது ஏஷியன் போட்டிகளை மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். அடுத்து வேர்ல்டு யோகாசனா நடத்துவதற்கு இப்பொழுது பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. செலக்ட் பண்ணியாச்சு பிளேயர்ஸ. இப்பொழுது கேம்ப் 1 month கேம்ப் ஹரியானாவில் நடந்துட்டு இருக்கு. அதுல மிக கடுமையாக நம்மளது இந்தியன் பிளேயர்ஸ் பயிற்சிகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த மாதம் ஜூன் மாதம் நடைபெற இருக்கிற வேர்ல்டு யோகாசனா போட்டியில் நமது இந்திய அத்லெட்ஸ் அனைத்து போட்டிகளிலும் மிக சிறப்பாக பங்கேற்று அனைத்து பிரிவுகளிலும் கோல்டு மெடல் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட மிக கடுமையான பயிற்சிகள் போயிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம எல்லாருமே அந்த அத்லெட்ஸ்க்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்வோம். மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் பாராட்டுதல்களை தெரிவிச்சுக்கணும். இப்பொழுது அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த மாதிரி இந்த போட்டியை ஒலிம்பிக் லெவலுக்கு கொண்டு போகணும் யோகா கலையை அப்படின்றதுக்காக பல்வேறு இடங்களிலும் அனைத்து பிரிவுகளும் அனைத்து இவர்களும் நல்ல உள்ளங்களும் கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு வழிகளில். ஒரு சாதாரணமா ஒரு சின்ன மாவட்ட அளவுல ஒரு போட்டி நடத்தணும்னாவே அதுக்கு எவ்வளவு ப்ரீ பிளான் பண்ணணும், அதுக்கு மாணவர்கள் எவ்வளவு பேர் வராங்க, அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், அவங்களுக்கு அகாமடேஷன் எப்படி கொடுக்கணும், அந்த போட்டியை ஸ்மூத்தா எப்படி நடத்தணும், அவங்கள ஜட்ஜஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எப்படி பண்ணணும், எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த போட்டிகளை நடத்தி மிகச்சிறப்பாக பரிசளிப்பு விழா முடிஞ்சு அந்த குழந்தைங்க எல்லாரும் சேஃப்டா வீட்டுக்கு போற வரைக்கும் எவ்வளவு ஒரு சின்ன ஒரு மாவட்ட அளவில் நடத்துறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம். ஆனா ஒரு வேர்ல்டு யோகாசனா நடத்துவதுங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய கட்டமைப்பான ஒரு ஜாப்ன்றதை யோசிச்சு பார்க்கணும். அதற்காக அனைத்து இவர்களும் யோகா கலையை இது பண்ணிட்டு இருக்க செக்ரட்டரிஸ் எல்லாருமே அதுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ மிகச்சிறப்பாக வேர்ல்டு யோகாசனம் நடத்தி முடிப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளது. மேலும் இந்த யோகா கலை அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்றால் அனைவருமே நாம் இது ஒரு கூட்டு முயற்சி தான். எல்லாருமே நீங்க காலையில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் வருது, உடம்பு ரொம்ப லேசியா இருக்கு, நாங்க யோகா கத்துக்கணும், பிரீதிங் பண்ணணும், யோகா கத்துக்கணும் டெய்லி சொல்லுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, மார்னிங் ஒரு 1 hour பிராக்டிஸ் பண்ணுங்கன்னா டைமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பயிற்சி நம்மளுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஒத்துக்க முடியாத ஒண்ணுதான். இப்போ நம்ம டெய்லி நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை நம்ம 5 o'clock எழுந்திரிச்சு செய்யறோம்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour பிஃபோர் 4:30 எழுந்திரிச்சோம்னா இந்த யோகா ப்ராக்டிஸை பண்ணிட்டு நம்ம போகலாம். நீங்க பிஃபோர் யோகா பண்றதுக்கு முன்னாடியும்
ஆஃப்டர் நீங்க யோகா ப்ராக்டிஸ் பண்ணனதுக்கு அப்புறமும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத நீங்க ஒரு 1 வீக் யோகா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நீங்களே ஃபீல் பண்ணிடுவீங்க. எந்த ஒரு நன்மைகளையுமே நம்ம ரியலைஸ் பண்ணி நம்ம ஃபீல் பண்ணி பார்த்தாதான் அதனுடைய முழு பலனையும் நம்ம அனுபவிக்க முடியும். நான் வந்து காலேஜில் வந்து எம்ஃபில் பண்ணும்போது தீசிஸ் வந்து வாலிபால் பிளேயர்ஸுக்கும் ஆர்டினரி பிளேயர்ஸுக்கும் எப்படி அந்த யோகா பயிற்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த வாலிபால் பிளேயர்ஸ் எப்படி அவங்களுடைய மென்டல் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றத நான் தீசிஸா எடுத்திருந்தேன். முன்னாடி அந்த வாலிபால் பிளேயர்ஸுக்கு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு 1 மந்த் நான் வந்து மார்னிங் ஈவினிங் யோகா ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வாலிபால் டெஸ்ட் அவங்களுக்கு எடுக்கும்போது அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இது நேச்சரா நான் என் கண்கூடா நான் வந்து அவங்கள ரிசர்ச் பண்ணி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணினது. அப்ப நான் அவ்வளோ ஹாப்பியானேன். அப்ப வந்து இது யாரோ ஒருத்தவங்க சொல்றத கேட்கும் போது அதை ஃபீல் பண்ண முடியாது. நம்மளா அதை அனுபவிக்கும் போது கண்டிப்பா நம்மளால 100% அதை ஃபீல் பண்ண முடியும். உங்களுடன் நான் இந்த யோகா கலையும் என்னுடைய பயணங்களையும் என்னுடைய குழந்தைகளின் பயணங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மானுஷி யோகா சென்டர் நடராஜன் சார் அவர்களுக்கும் டாக்டர் ஜெயந்தி மேம் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யோகத்தை பயில்வோம், உடல் ஆரோக்கியத்தை காப்போம், மன மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி.